பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் இந்த இயேசுவின் சுவாசம் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் வார்த்தைக்கு நேராக நம்ம இழுத்து திருப்புவோம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமேன். கர்த்தர் இங்க சொல்றாரு. ஆமேன். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அது மட்டுமல்ல, இங்க 2 வசனங்கள் 2 வார்த்தைகளை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. அது மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தை என்னை கவர்ந்த ஒரு வார்த்தைன்னு பார்க்கும்போது, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமேன். ஆம் ஜனங்களே, தேவ ஜனமே, நம்ம ஆராதிக்கும் தேவன், தொழுது கொள்கிற தேவன், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அது மட்டுமல்ல, அவருக்கென்று நம்மளை அவர் வேறு பிரித்து எடுத்தார். ஆமென். தாயின் கருவில் உருவாகத்துக்கு முன்பாக நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எவ்விதமாக அவர் பரிசுத்தமாக இருக்கிறாரோ அதே போல நம்மளும் பரிசுத்தமாக வாழும்படியாக, ஜீவிக்கும்படியாக அவர் நம்மளை மற்ற ஜனங்களை விட்டு வேர் பிரித்தாராம். ஆமென். அது மட்டுமல்ல, ஆமென், நம்ம அநேக உதாரணங்களை பார்க்கலாம், அநேக பரிசுத்தவான்களை பார்க்கலாம். ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு விரோதமாக எவ்விதமாக பாவம் செய்வேன் அப்படின்று. அது மட்டுமல்ல, யோசேப்பின் காலத்துல யோசேப்பு கிட்ட வேத புத்தகம் இல்லை, அது மட்டுமல்ல தோல் சுருள்கள் இல்லை. அதே போல இன்னொரு பரிசுத்தவான் நம்ம பார்த்தோம்னா தானியேலோட வாழ்க்கையில் அவரும் தானியேல் முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது வார்த்தைகள் சொல்கிறது, அவன் தீட்டுப்படாதபடிக்கு தன்னுடைய இருதயத்தில் தீர்மானித்தான் என்று வசனம் சொல்கிறது. அதே போல நம்மளும் ஒரு தீர்மானம் எடுக்கணும், தீட்டுப்படாதபடி பரிசுத்தமா வாழும்படி தானியேலை போல அது மட்டுமல்ல யோசேப்பை போல கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று நம்ம ஒரு தீர்மானத்தோட வாழ வேண்டும். அவ்விதமாக வாழும்போது யோசேப்போட வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், அதுக்கு அவனுக்கு கருத்த பலன் சிறைச்சாலை. அதே போல தானியேலோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், அவன் கர்த்தரோட உறவாடுகிறோம், ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். அதுக்கு அவனுக்கு காணப்பட்ட ஒரு பலன் பார்த்தோம்னா, சிங்க கெபிதான். ஆனாலும் கர்த்தர் உயர்த்துகிறவர். எவ்விதமாக கர்த்தருக்கென்று பரிசுத்தமா வாழ்கிற ஜனங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆனாலும் நம்ம பார்க்கிறோம், யோசேப்பின் காலத்துல வேதாகமம் இல்ல, ஆனாலும் அவன் தீர்மானிக்கிறான், பரிசுத்தமா வாழ்வேன், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன். அவன் சொல்கிறான், கர்த்தருக்கு விரோதமாக எவ்விதமாக பாவம் செய்வேன். அந்த ஒரு தீர்மானம் இருதயத்தில் இருக்கிறவர்கள் நிச்சயமா நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தமா வாழ்வார்கள். அது மட்டுமல்ல, தானியேலை போல எவ்விதமாக இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்களோ, நான் பரிசுத்தமா வாழ்வேன், தீட்டுப்படாதபடி எவ்விதமாக கர்த்தர் வேர் பிரித்தாரோ, அவ்விதமாக நம்ம வாழும் போது நம்மளோட வாழ்க்கையில நிச்சயமா கர்த்தர் அநேக மேன்மைகளை வைத்திருக்கார், உயர்வுகளை நம்ம அடைய முடியும். அதனாலதான் தானியேலை கர்த்தர் அழைக்கிறாரு, பிரியமானவனே என்று. அவ்விதமாக நம்ம கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமா வாழும் போது அவர் நம்மளை அழைப்பார், பிரியமானவனே, பிரியமானவளே என்று. கண்கள் முடி ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, அப்பா, நீர் எங்களப்பா பரிசுத்தமா வாழும்படியாக வேர் பிரித்தீர் ராஜா. நீர் பரிசுத்தமுள்ள தேவன் ராஜா. நாங்கள் ஆராதிக்கும் தேவன், ஜீவனுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன் ராஜா. நீர் அப்பா எவ்விதமாக யோசேப்பு அப்பா ஒரு தீர்மானம் எடுத்தானோ, பாவம் செய்ய மாட்டேன், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன் எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் அதே போல தீர்மானம் இந்த நாட்கள் நாங்கள் செய்யும்படியாக, ஒருவேளை அப்பா அந்த பாவத்துக்குள்ளாக, அடிமைத்தனத்துக்குள்ளாக அப்பா இருந்தார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தினால இப்போது ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். தானியேலை போல எங்க இருதயங்கள் அப்பா தீட்டுப்படாதபடி, அப்பா எங்களோட ஆவி ஆத்துமா சரீரம் தீட்டுப்படாதபடி நாங்க ராஜா ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படி எங்களை உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்க வாசிக்கிறோம் வெளிப்படுத்த விசேஷத்துல 22ஆம் அதிகாரம் அப்பா வசனம் சொல்கிறது, இன்னும் அநியாயம் செய்கிற அநியாயம் செய்யட்டும், பாவம் செய்கிறவன் பாவம் செய்யட்டும், ஆனால் அப்பா நீதி இன்னும் நீதியும் செய்யும்படியாக பரிசுத்தமா இன்னும் பரிசுத்தமா வாழும்படியாக உமக்கு முன்பாக உம்முடைய வருகையில அப்பா நாங்க அப்பா பரிசுத்தமா வாழும்படியாக நிற்கும்படியாக கிருபை பாராட்டுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.